அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு தஜ்தீதுடைய விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். தஜ்தீதுடைய குறியீடு, இந்த எழுத்து எப்படி இருக்கும்னா, இந்த மேலே W போட்டிருக்காங்க, இதுதான். இப்போ இதுனா என்ன அர்த்தம்னா, அந்த எழுத்துக்கு மேலே இது இருந்துச்சுன்னா அதை 2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு சுக்கூனும் ஒரு ஹரக்கத்தும் சேருவதனால் தஜ்தீத் உருவாகிறது. தஜ்தீத் உருவாவதற்கு ஒரு சுக்கூன் வேணும், ப்ளஸ் ஹரக்கத், ஜபர், ஜேர், பேஷ். இந்த ஹரக்கத் இரண்டும், சுக்கூனும் ஹரக்கத்தும் ரெண்டும் சேருவதனால்தான் ஒரு தஜ்தீத் என்பது உருவாகிறது. அதே போல் தஜ்தீதை எப்படி படிக்க வேண்டும் என்றால் அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அப்பா, இப்பா, உப்பா, அப்பி, இப்பி, உப்பி, இந்த மாதிரி அழுத்தி உச்சரிக்க வேண்டும். இப்போ ஷத்து பெற்ற எழுத்தை முஷத்தத் என்று சொல்லப்படும். இந்த ஷத்து பெற்றிருக்குல்ல இந்த எழுத்தை முஷத்தத் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஷத்து பெற்ற எழுத்தை இரட்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். அதுதான் எப்படி சொன்னேன், அப்பா, அலிஃப் பா ஜபர் அப்பு, பா ஜபர் பா. இந்த மாதிரி அது என்ன செய்யணும்னா இரட்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். அலிஃப் பா ஜபர் அப்பு, பா ஜபர் பா, அப்பா. அலிஃப் பா ஜேர் இப்பு, பா ஜபர் பா, இப்பா. அலிஃப் பா பேஷ் உப்பு, பா ஜபர் பா, உப்பா. அலிஃப் பா ஜேர், அலிஃப் பா ஜபர் அப்பு, பா ஜேர் பி, அப்பி. அலிஃப் பா ஜேர் இப்பு, பா ஜேர் பி, இப்பி. அலிஃப் பா பேஷ் உப்பு, பா ஜேர் பி, உப்பி. இந்த மாதிரி தஜ்தீதுடைய எழுத்துக்களை நம்ம அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அமல் செய்வதை தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சட்டத்தோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.